இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் 6000 கடைகள் இருக்குது. சுமார் இந்த 6000 கடையில் யாரும் டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க. நம்ம ஆளுங்களாம் வேண்டாம், தப்பு. நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் யாரும் குடிக்க வேண்டாம் என கூறி அறிவுரை கூறியுள்ளார். இது சரியா நடக்குது. இதற்கு நோபல் பரிசு கொடுக்கலன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்தா சரியா இருக்கும். வேற என்ன செஞ்சாங்க? 4 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. இவர்கள் கொள்ளையடிக்கிறது தானே மிச்சம். இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் 6000 கடைகள் இருக்குது. சுமார் இந்த 6000 கடையில் யாரும் டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க. நம்ம ஆளுங்களாம் வேண்டாம், தப்பு. அதனால இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகமாக வாங்குறாங்க. அதை கேட்டால் அங்கே இருக்கின்ற சேல்ஸ்மேன் சொல்றாரு, இது மேலிடத்திலிருந்து உத்தரவு, நாங்கள் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலாக வாங்கித்தான் ஆகணும். அவர் கட்டாயப்படுத்தி அந்த பாட்டில் வாங்கிட்டவருக்கு இந்த மது பாட்டில் வாங்கிறவங்கிட்ட 10 ரூபா கூடுதல் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த மதுக்கடையில் மூலமாக, இந்த மது பாட்டில் விற்பனை மூலமாக இன்றைக்கு மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. 4 ஆண்டுல சுமார் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது ஒரு மந்திரி இருந்தார், யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? 10 ரூபா மந்திரி, பேரு 10 ரூபா மந்திரி. யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர் 10 ரூபா மந்திரின்னு மக்களே பேர் வச்சுட்டாங்க. 10 ரூபாய்னா உடனே பேர் சொல்லுவாங்க. எந்த மந்திரி பேர் தெரியுதா தெரியலையோ, 10 ரூபாய்ன்னு சொன்னா உடனடியா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரவையில் யார் பேரை சொன்னா கரெக்டா 10 ரூபாய்ன்னு சொன்னா யார் பேரை குறிப்பிடுனா செந்தில் பாலாஜி சரியா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.